We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. OTT நிறுவனங்கள் தற்போது சினிமாவை கட்டுப்படுத்தும் நிலைக்கு வந்துவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. முன்பு போட்டி போட்டு படங்களை வாங்கிய நிறுவனங்கள் தற்போது ரிலீஸ் தேதியையும் முடிவு செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் முதல்ல ஓடிடி சினிமாவுக்கு ஒரு பலம் சேர்க்கிற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனா அதுவே நம்மளை அழிக்க போற ஒரு துறையா மாறப்போகுதுன்னு தெரியாம போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க பெரிய கார்பரேட் செக்டர்ஸ் உள்ள வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம் 25 படம் வாங்கினாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார். என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க. பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணும் உங்கள் படம் எப்போ வரணும். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.